வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ கனடா வந்துட்டோம் திருப்பியும். நேற்றுக்கு வந்து ஃபுல் டே யூஎஸில் தான் இருந்தோம், சியாட்டலில் அண்ணா வீட்டில். அண்ட் யா எங்கேயும் வெளிலலாம் போகல, ஏன்னா உடம்பு இப்போ தான் ரிக்கவர் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கும் செம ஜுரம் இருந்தது, ஸோ அதனால் எங்கேயும் வெளில போகல. அண்ட் ஈவினிங் வந்து ஹோட்டலுக்கு போனோம். அண்ட் எனிவே அண்ணாவும் மணி 2 பேருக்கும் வந்து ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அவங்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. அதித்தி ஹேட் அ ஃபன் டைம். ஸோ இப்போது ஜஸ்ட் நான் பார்டர் க்ராஸ் பண்ணோம் ஒரு 5 minutes பேக். அண்ட் அகெயின் இட் வாஸ் வெரி ஸ்மூத். நான் யோசிக்கிறது என்ன, யூஎஸ் போகிறதுனா பெட்டர் ரோடு வயா ரோடு போட்டு தான் லைக் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ப்ராசஸ். ஜஸ்ட் நீங்கள் இது கவுண்டர் போங்க, ட்ரைவ் பண்ணி போங்க, அங்கே இது டோல் மாதிரி இருக்குது. கிவ் யுவர் பாஸ்போர்ட் அண்ட் ஆல் தோஸ் டாக்குமெண்ட்ஸ், விசா. அண்ட் வரும்போது வந்து பாஸ்போர்ட் கூட கேட்கல, பிஆர் கார்டு. அண்ட் அதிதிக்கு வந்து கனடியன் பாஸ்போர்ட், அது மட்டும் கேட்டாங்க. அண்ட் எங்கேருந்து வரீங்க, எதாவது எடுத்துகிட்டு வந்துக்கிங்களா, அவ்வளோதான். 2 கொஷன் தான், வேறு எதுவும் கேட்கல. ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ யூஎஸ் போனோன்னா ஐ திங்க் பை ரோடு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ வந்து நாங்கள் விக்டோரியா போகிறோம். ஸோ விக்டோரியா வந்து இங்கேருந்து ஃபெரியில் போகணும். நாங்கள் விக்டோரியா வந்து இங்கேருந்து ஃபெரியில் போகணும். ஸோ அதுவும் இப்போ வரப்போகிற இதில் காமிக்கிறேன், ஃபெரி ரைடு எப்படி இருக்குன்னு. ஸோ அண்ட் எஸ், கார் வந்து ஃபெரியில் எடுத்துகிட்டு போவோம். கார் பார்க் பண்ணிட்டு லைக் ஃபெரியில் தான் காரும் வரும். ஸோ தட் இஸ் அகெயின் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இதில் அந்த செக்யூரிட்டி சிஸ்டமில் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ ஹவ் நோ ஐடியா இதில் செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி ஆஃப் பண்ணணுன்னு. ஸோ தெரியாது, பார்ப்போம். அங்கே போனதுக்கப்புறம் லைக் ஏதாவது அதான் மடிச்சதுன்னா ஐ வில் பி இன் த கார். அண்ட் ஏன்னா நாங்கள் மேலேயும் கார் பார்க் பண்ணிட்டு நம்ம மேலே வியூக்காக மேலேயும் ஃபெரியில் போகலாம், இல்லை காரில் உட்காந்துன்னா உட்காரலாம். இட்ஸ் அப் டு 30 to 45 minutes தான் அந்த ஃபெரி ரைடு ஃப்ரம் வேங்கூவர் டு விக்டோரியா ஐலண்ட். ஸோ லெட்ஸ் see அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் till end of this video, and without any further delay, let's start the journey. ஸோ நாங்கள் வந்து பிசி ஃபெரியில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் இன் ஃப்ரண்ட். ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட், மொபைலில் டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே போக சொல்லுவாங்க. ஆனால் எங்கே ஃபெரி இருக்கு தெரில. ஸோ உள்ளே போனால் தான் தெரியும் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு. அண்ட் அது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ லேன் 43 போக சொல்லியிருக்காங்க. அப்பா செம்ம கியூ லேன் 43க்கு தான். இங்கே கீழே எழுதியிருக்கு எல்லாமே லேன் 40. திஸ் இஸ் 40, 41, 42 and 43. ஸோ இது வந்து ஃபுல்லாக லேன் 43. எல்லாமே அந்த பிசி ஃபெரிஸ்க்காக தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு 43 கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏன் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க ஐ ஹவ் நோ ஐடியா. பட் யா, ஆல் ஆர் கோயிங் டு பிசி ஃபெரிஸ், விக்டோரியா டு பி ப்ரிசைஸ். ஸோ இப்போ வெயிட் பண்ணுவோம் இப்போ அந்த 11 o'clock எங்களுக்கு இது டைமிங். நாங்கள் 10:15 வந்துட்டோம். அட்லீஸ்ட் சொன்னாங்க 1 hour to 30 minutes வந்துருங்கன்னு. ஸோ தட் ரஷ் இருந்தால் அது மாதிரி அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணலாம். நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ ஐ பேட் $130 Canadian dollars. ஸோ 2 adults, கார் அண்ட் பேபி அண்டர் 5 yearsக்கு சார்ஜஸ் கிடையாது. ஸோ 2 adultக்கு வந்து $40, ஐ மீன் $20 ஈச். காருக்கு வந்து $85 அண்ட் $5 வந்து இந்த சார்ஜஸ். அந்த ஓகே, ஸோ டோட்டல் கம்ஸ் டு 130. அண்ட் இது மாதிரி நிறையா ஃபெரிஸ், நாட் ஓன்லி பிசி ஃபெரிஸ், தெர் ஆர் 2-3 ஃபெரிஸும் இருந்தது. பட் எனக்கு வந்து டைமிங் வந்து இந்த பிசி ஃபெரிஸோட டைமிங் தான் கரெக்டாக இருந்தது. ஸோ ஐ புக்ட் இன் பிசி ஃபெரிஸ். அண்ட் பார்ப்போம், இதை சொன்னாங்க லைக் கார் பார்க் பண்ணிட்டு நீங்கள் மேலே போகணுன்னா மேலே போய்க்கலாம். அண்ட் யா, இறங்கும் போது திருப்பியும் நீங்கள் இது நாளைக்கு இல்லை மண்டே திருப்பியும் அகெயின் வி ஹேவ் டு கம் பிசி ஃபெரிஸ். ஸோ அகெயின் ஸோ ஐ திங்க் $130 is to and fro. Yeah, $130 is for to and fro, not for one way.
ஸோ இது டூ அண்ட் ஃப்ரோக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை ஒன் டைம்மா தெரில. எனவே இதை வச்சுக்க போகிற பத்திரமா, சப்போஸ் ரிட்டர்னில் கேட்டாங்கன்னா தெரியாது. ஸோ யா திஸ் இஸ் ஸோ பிசி ஃபெரிஸ் பற்றி இந்த டிக்கெட்டிங் பற்றி சொல்லிட்டேன். ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். வண்டி நம்பர்லாம் அவங்க கேட்கல, ஏன்னா இது ரெண்டல் வண்டி, அது வண்டி நம்பர் நமக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் எந்த இதுவும் கேட்கல ஆன்லைன் புக் பண்ணும்போது. அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ போவோம், விக்டோரியா இறங்குவோம், விக்டோரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தென் மண்டே பேக் டு வேங்கூவர். ஆல்மோஸ்ட் 10 minutes ஆயிடுச்சு, பட் எந்த வண்டியும் மூவ் ஆகலை. பட் வண்டி பைலப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் லேன் வந்து அவங்க ஒரு 9:30 9:45 வந்துப்பாங்க. செகண்ட், அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்ததுலாம் இந்த லேன் நம்பர் வாட் வாஸ் இட்? ஸோ நாங்கள் வந்ததுலாம் லேன் 43. இப்போ 42 ஃபில்லப் ஆகின்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் அதுவும் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஐ திங்க் இப்போ ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10:25. ஏன்னா வண்டி லோடாக எப்படியும் ஒரு ½ an hour ஆகும். ஸோ இல்லை 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் 11:30 அதுக்கு மேலே தான் எடுப்பாங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு ஒரு 12:31 ஆயிரும். ஸோ ஏன்னா 11 o'clock ஃபெரி டைம் போட்டிருந்தான். ஸோ ஐ திங்க் 11 o'clock ஃபெரி ஷுட் ஸ்டார்ட். ஸோ தட் மீன்ஸ் 10:30 தே வில் பி ஸ்டார்டிங் ஆன் போர்டிங் ஆல் த கார்ஸ். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் யா நிறைய செம கூட்டம். அண்ட் எஸ், இட்ஸ் லாங் வீக்கெண்ட். ஸோ சாட்டர்டே ஆக்சுவலி யா, ஸோ இட்ஸ் லாங் வீக்கெண்ட். மண்டே வந்து ஹாலிடே. ஸோ அதனால் நிறையா பேர் வந்துருக்காங்களா இல்லை இது ரெகுலராக என்னன்னு தெரியல. இப்போ தான் ஃபெரி வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து வந்த வண்டியில் இப்போது நம்ம கிளம்பின்னு அது ஃபுல்லாக இதானதுக்கப்புறம் ஐ திங்க் எங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகும். அகெயின் ஃபர்ஸ்ட் லேன், செகண்ட் லேன், நாங்கள் தேர்ட் லேனில் இருக்கோம். ஸோ ஒரு லேனாக தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் 10:40 ஐ திங்க் 10:45 அந்த மாதிரி 10:45 10:50 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10 to 15 minutes வண்டியில் உள்ள ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் எக்ஸாக்டாக 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லா வண்டியும் வந்துச்சு. இப்போது நாங்கள் போர்ட் பண்ண போகிறோம். 10:45 ஐ திங்க் 15 minutes எல்லாம் போர்ட் ஆகிடும். அண்ட் 11 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்க் பண்ணிட்டோம். செம கூட்டம்னா நான் ஏறும்போது வண்டி கவுண்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அப்போவே வந்து 190 கிட்டே இருந்தது. ஸோ என் பின்னாடியே நிறையா அதுக்கு பக்கத்தில் ஒரு லேன் இருந்தது. ஸோ ஐ திங்க் 250 to 300 கார்ஸ் இருக்கும் இந்த ஃபெரியில் இப்போ ஆன்போர்ட். அதை தவிர வித்தவுட் வெஹிக்கிள் யாருக்கும் அவங்களும் வந்து போர்ட் பண்ணலாம் லைக் நார்மலாக. ஸோ யாருக்கு வெஹிக்கிள் இல்லையோ அவங்களும் வந்து இது பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் வெஹிக்கிள், ஃபார் பேசஞ்சர் ஆல்சோ. ஸோ இங்கே பார்க் பண்ணிட்டு நாங்கள் மேலே போகலாம். ஜஸ்ட் வியூலாம் பார்க்குறதுக்கு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். கார் இங்கே இருக்கும். அகெயின் எப்போ இறங்கணுமோ அப்போ திருப்பியும் வந்து கார்லேயே உட்காந்து இது பண்ணும். ஸோ இப்போ மேலே போவோம். மேலே வியூ சூப்பராக இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். லெட்ஸ் see how it is and உங்களுக்கு காமிக்கிறோம். இங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. அது நான் எதிர்பார்க்கல லைக் ஃபுட் கோர்ட் இருக்குன்னு. ஸோ பார்ப்போம், அதாவது வாங்க முடிஞ்சால் வாங்குவோம். அண்ட் இட்ஸ் 11:02. ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்கன்னு. எடுத்துருவாங்க. இங்கே வெள்ளை சமகாத்து அடிக்குது. தெரியல வெள்ளை வியூவிங் இருக்கா இல்லையான்னு. இன்னும் ஃபுல்லாக இடத்துல கிளாஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்போ வெள்ளை வியூவிங் எதாவது இருந்தால் வெள்ளை கரெக்டாக 11:06 and they started. ஸோ பார்ப்போம் எப்போ போய் ரீச் ஆகிறோன்னு. அண்ணா வீட்டில் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அந்த லஞ்ச் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம்.
பட் இது வந்து 30 minutes 30 to 45 minutes ஜர்னி. ஸோ வி ஹேவ் ஆம்பிள் ஆஃப் டைம். செம்ம காற்று அடிக்குது. பட் வியூ அமேசிங். ஐ மீன் கேமராவில் ஜஸ்டிஃபை பண்ணு தெரில, பட் அங்கே கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது வாட்டரில். ஸோ அண்ட் இதான் வந்து ஃபெரி. காற்றும் செம்மையாக அடிக்குது. காற்று செம்மையாக அடிக்குது, செம குளிராக இருக்குது. பட் திஸ் இஸ் அன் அமேசிங் வியூ. நீங்கள் வேங்கூவர் வரீங்கன்னா விக்டோரியா டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரம் ஃபெரி லைக் வேங்கூர்லேருந்து ஃப்ளைட்டும் கிடைக்கும் உங்களுக்கு விக்டோரியாவுக்கு. பட் ஐ வில் சஜஸ்ட் டு கோ வித் ஃபெரி. 30 minutes இது 30 to 45 minutes தான் ஃபெரி. ஸோ நாட் அ பிக் ஒன். பட் இந்த இது வியூ என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள். ஹஸ்பண்ட் வந்துச்சு, எல்லோரும் வண்டிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் இப்போ ஓடின்னு இருக்கோம் வண்டிக்கு. ஆல்தோ 15 இன்னும் 5-10 minutes ஆகும். பர்சல் எல்லோரும் இப்போ போகிறதுனால சம்மர் ரஷ் ஆகிடுச்சு. ஸோ வண்டிக்கு வந்தாச்சு. ஃபெரி ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஈவன் இந்த வாஷ்ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக க்ளீனாக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்ஸ்க்கு வந்து டெடிக்கேட்டட் ப்ளே ஏரியா செக்ஷன் இருக்குது. ஸோ அது அண்ட் நம்மளுக்கு உட்காரத்துக்கு யார் யாருக்குள்ள ஒர்க் பண்ணணுன்னா டெடிக்கேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது, அதுவும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறையா சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஃபுட் கோர்ட்டும் ரொம்ப பெருசு. ஆஸ் ஐ செட் லைக் வெஹிக்கலே கிட்டத்தட்ட 300 to 350 வெஹிக்கல்ஸ் இங்கே ஸ்டோர் ஆகுது. அதை தவிர வித்தவுட் வெஹிக்கல்ஸும் வருவாங்க சில பேர், ஜஸ்ட் யூனோ க்ராஸ் இந்த ஷோலேருந்து அந்த ஷோ. ஸோ இட்ஸ் அ பிக் ஃபெரி. அண்ட் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. வியூவும் சூப்பராக இருந்தது. வெள்ளை கொஞ்சம் காற்று ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் ரொம்ப நேரம் வெள்ளை இருக்கல, ஏன்னா அதித்தி இருந்தால் தான் அவளுக்கு பீனிலாம் போட்டு கவர் பண்ணி தான் இருந்தோம். பட் ஸ்டில் ஹெவி விண்ட். ஸோ அதனால் ரொம்ப வெள்ளை இல்லை, பட் நல்லாவே வியூ என்ஜாய் பண்ணோம். இது நல்லா வியூ என்ஜாய் பண்ணோம். அண்ட் அதித்தியும் ப்ளே ஏரியாவில் நல்லா விளாட்னான். ஸோ இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வரப்போகிறதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா தென் வி வில் கெட் டவுன். அண்ட் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ரூம் போவோம்னு நினைக்கிறேன், ஏர்பிஎன்பி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறமா ஏதாவது கார்டன் ஆர் பீச் ஏதாவது போகலான்னு இருக்கோம். இன்றைக்கி அதுதான். நாளைக்கு வந்து இன்னும் மேபி ப்ராப்பராக பிளான் பண்ணி நாளைக்கு ஃபுல் எப்படி விக்டோரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பார்க்கணும். அது இங்கே பஸ் டூர் இருக்குது. அண்ட் பட்டர்ஃப்ளை கார்டன் அது மாதிரி பஸ் டூர் இருக்குது, பட்டர்ஃப்ளை கார்டன் அது மாதிரி இருக்குது. பட் தெரில அது இன்றைக்கி முடியுமா தெரில. மேபி நாளைக்கு ஆரம்பிச்சிட்டா பார்ப்போம் என்ன ஆகுது. ஸோ சீக்கிரம் வெளில வந்துட்டோன்னா ஐ திங்க் ரூம் போகிறது தான் கரெக்டான டிசிஷன். அவள் கொஞ்சம் நேரம் தூங்குவாள், ஏன்னா காலையிலே சீக்கிரம் எழுந்துட்டாள். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். நாங்கள் வெளில வந்துட்டோம். அடுத்த ட்ரிப்புக்கு வண்டியெலாம் நிற்கிது இதுலேயே. ஸோ இப்போ ஏர்பிஎன்பி போவோம், தென் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். and meet you guys in the next place. ஸோ ரூம் வந்துட்டோம். அமேசிங் வியூ. பார்த்தீங்கன்னா நடு காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதான் வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கேன். பட் செம்ம ஸ்டீப் இது. லைக் மலை மேலே ஏறின மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து கைண்ட் ஆஃப் அ ஃபாரஸ்ட் தான். இங்கே சுற்றி எதுவுமே இல்லை ஆக்சுவலி டு பி. ஆனால் இங்கே கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது சொன்னாங்க, ஹாட் டப் இருக்குது சொன்னாங்க. ஆனால் கீழேயும் ஏர்பிஎன்பி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோர் கிடச்சிருக்கு. பட் ஸோ குவைட், ஸோ கம். ஐ மீன் லைக் என்ன சொல்லுது, ஃபாரஸ்ட்குள்ளே இந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்குது. செமையாக இருக்குது. அண்ட் ரூமும் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இதான் லிவிங் ஏரியா, டிவி, அங்கேயும் ஒரு பால்கனி இருக்குது. அண்ட் பார்பிக்யூ கொடுத்துருக்காங்க. எனிவே வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ். ஓ வா, திஸ் இஸ் அமேசிங். லைக் யூனோ கேரளாவில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்திருக்கேன். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வாட் அண்ட் வியூ, ஆசம், அமேசிங் வியூ. ஸோ இந்த ரிசார்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரிசார்ட் அமேசிங்காக இருக்குது. இவன் தான் பார்பிக்யூ நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் பார்பிக்யூ இருக்குது. இந்த நான் எப்போவுமே புக் பண்ணும்போது வித் கிச்சன் தான் பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது அதித்திக்கு குக் பண்ணால் இட் ஷுட் பி தேர். ஸோ யா வித் கிச்சன். ஸோ
கேஸ் அண்ட் இது இருக்கும், வாஷர் ட்ரையர் இருக்குது. திஸ் இஸ் தி வாஷ்ரூம் and this is the bedroom. So bedroom nala queen size, which is fine, okay. And bed view da, wow, amazing view. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஹாட் டப் இருக்குது, அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். தென் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வெளில போவோம், லைக் எப்படி இருக்குது பார்ப்போம். இதான் இந்த ரிசார்ட்டோட பூல் ஏரியா. ஸோ இது பூல், ஹாட் டப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குங்க. பட் யா தட்ஸ் ஓகே. வாட்டர் அவ்வளோ க்ளீனாக இல்லை, பட் யா யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம். பார்ப்போம், சில்லுன்னு இல்லைனா மேபி ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதர்வைஸ் நோ. நாங்கள் வந்தோன்னா படுத்து தூங்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 hour தூங்கிட்டோம். இப்போ வந்து பக்கத்தில் பீச் இருக்குது, நாட் பக்கத்தில் 30 minutes ட்ரைவ் இங்கேருந்து, பிகாஸ் இது வந்து சம்மர் ரிமோட் ஏரியா. ஸோ இன்றைக்கி பீச் மட்டும் போகிறோம், வேறு எதுவும் போடல. ஏன்னா ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம், எதுவும் போனாலும் இப்போது க்ளோசிங் டைம் ஆகிடும், எனி கார்டன் ஆர் எனி திங். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ டு பீச் போயிட்டு எங்கேயாவது டின்னர் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து வி வில் டேக் ரெஸ்ட். அண்ட் டுமாரோ ஆஸ் early as possible, லைக் 8:30 9-ishக்கு நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ தேட் நிறையா பிளேஸ் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கவர் அப் பண்ணலாம், பிகாஸ் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. தென் மண்டே செக் அவுட் வரைக்கும் டைம் இருக்குது. பட் ஸ்டில் பார்ப்போம், ஏன்னா எனக்கு ஃபெரி வந்து ஐ திங்க் 2 o'clock மத்தியானம் தான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஃபெரி. ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா. பட் ஸ்டில் வில் மேக் ஷுர் தட் நாளைக்கே எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோன்னு. ஏன்னா இங்கே வந்தால் அப்புறம் தூங்க தான் தோணுது ரூமுக்கு வந்தால். ஸோ இட்ஸ் பெட்டர் டு எக்ஸ்ப்ளோர் விக்டோரியா அண்ட் see the beautiful Victoria. பட் இந்த லொக்கேஷன் I don't know how to justify in words, but amazing. யாருக்காவது விக்டோரியா வர பிளான் இருக்குது அண்ட் தே வாண்ட் அ பீஸ்ஃபுல்லர். பட் ஐ வில் மட்டும் சொல்லிடுறேன், இங்கே வரீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் எந்த கடையும் இல்லை. அண்ட் ஒரு வாட்டி இது ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்ட்ரீட் மேலே. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு வரணும். அண்ட் ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிமோட். ஸோ எஸ் வைஃபை எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க நெட்ஒர்க்கும் இருக்குது அண்ட் ஹவுஸ் ஓனரும் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ எனி எமர்ஜென்சி எஸ் தே ஆர் தேர். பட் ஸ்டில் அந்த பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு வேணும், கைண்ட் ஆஃப் அந்த view of forest and all those things, when this Airbnb is the best. பீச் போனோம், பட் செம்ம காற்று, குளிர் வேறு. ஸோ அதனால் ரொம்ப அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது, இந்த கொரியண்டர்னு, கூகுள் ரேட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ தாட் இங்கே டின்னர் முடிச்சிடலான்னு. அண்ட் இதுக்கப்புறம் பாப்பா ஏதாவது பார்க்க முடிஞ்சால் ஓகே, இல்லாட்டி ரூம் போயிட்டு சீக்கிரம் தூங்கிட்டு நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரம் இருந்துட்டு அண்ட் என்னென்னலாம் டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யா, இந்த வீடியோ ஐ வில் எண்ட் ஹியர். ஏன்னா ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் and see you in the next video. Till then, bye bye.